ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோயா வச்சு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சோயா கிரேவிக்கு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறது போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வதங்கட்டும் நல்லா. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மட்டன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம். இப்போ மீல் மேக்கர்னு சொல்லுவோம் சோயா. இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சோயா கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக 2 மல்லி இலை தூவிடலாம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.